அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியூடாக நேரலையிலே உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்திலும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து பதிலளிப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாங்கள் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு அரபு மொழி பாடநெறி ஒன்றை ஆரம்பித்து அதற்காக ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுமாறு அறிவிப்பு செய்திருந்தோம். அந்த அறிவிப்பின் மூலமாக பல சகோதரர்கள் தற்போது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். என்றாலும் ஒரு சில சகோதரர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், கொழும்பை அண்மித்தவர்கள், கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒவ்வொரு திங்களும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறவிருக்கின்ற அந்த அரபு வகுப்புக்கு கலந்து கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து தகவல் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பல சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஆன்லைன் மூலமாக அரபு கற்க நெறியை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? வெளியூரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த வகுப்புக்கு நேரடியாக கலந்து கொள்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் ஆன்லைன் ஊடாக வகுப்பிலே பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்று பல பேர் கேட்டிருக்கிறாங்க. அவர்களும் அதே சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாளிகாவத்த கிளை தலைவராக செயற்படக்கூடிய சகோதரர் ஆர் அப்துல் ரஹீமுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் ஊடாக அரபு பாடநெறியை கற்பதற்கு விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஆன்லைன் வகுப்புக்காக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கென்று பிரத்யேகமாக இன்ஷா அல்லாஹ் ஜமாத்திலே நாங்கள் ஆன்லைன் மூலமாக அரபை படித்துக் கொள்வதற்கான ஒரு வகுப்பை நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுக்கு அதற்குரிய திகதியை நாங்கள் அறிவித்து அந்த வகுப்பையும் தரமான மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம்களால் இன்ஷா அல்லாஹ் அதை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை ஒரு முதல் அறிவிப்பாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே செய்து கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். ஒரு சகோதரர், அக்குரணியை சேர்ந்த சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னா, சக்கீனத் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதாவது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மொழிகளிலும் பல இடங்களில் சக்கீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சக்கீனத் என்று சொல்வது அரபு வார்த்தையினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னா மன அமைதி, மன நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு எதிராக ஒரு அமைதியான, நேர்த்தியான, ஆறுதலான ஒரு நிலையை குறிப்பதற்கு இந்த சக்கீனத் என்ற வார்த்தையை அரபு மொழியில் பயன்படுத்துவார்கள். இந்த சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல சக்கீனத் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் பயன்படுத்தி விளக்கி இருக்கிறான். உதாரணமாக சூரத்துல் பக்ரால 248வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த சாரார் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் தங்களுடைய பாதிப்புகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்காக அவர்கள் ஒரு வாய்ப்பை நபியிடம் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா அவர்கள்ல ஒருவரை ஒரு தளபதியாக, ஒரு இராணுவ தலைவராக நியமித்து அந்த தலைவருக்கு கீழே போராட்டம் நடத்தி போர் செய்து மீண்டும் அவர்களுடைய நாட்டை கைப்பற்றுமாறு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுறான். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தலைவரை ஏற்படுத்தியதற்கு அடையாளமாக சில செய்திகளை சொல்லுகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும், அவர்களுக்கு அவர்களுடைய நபி கூறினார்கள், இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயதீகுமுத் தாபூது ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அவர்களுடைய நபி சொன்னாங்க, தாலூத் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக, அத்தாட்சியாக ஒரு பெட்டி வரும். ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அதிலே உங்கள் இறைவனுடைய ஸகீனத் இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு தலைவராக நியமித்தவருடைய அடையாளமாக ஒரு பெட்டி அனுப்புறான். அந்த பெட்டிக்குள்ளே திறந்தவுடன் அல்லாஹ்வின் அமைதி பெறக்கூடிய விதத்துல பக்கியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் எஞ்சியவற்றை அந்த பெட்டியிலே நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பெட்டியை திறந்த உடனே அல்லாஹ்வுடைய சக்கீனத்து கிடைக்கும் என்றான். அந்த சக்கீனத் மன அமைதி என்பது
மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடியது என்று அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்துறான். அதே போல சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், போர்க்களத்துல ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி, பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்கீனத்தை, அமைதியை தனது தூதர் மீது இறக்கினான். வஅலல் முஃமினீன், மூமின்கள் மீதும் இறக்கினான். வஅன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா, அவர்கள் பார்க்காத பல படையினர்களையும் அல்லாஹ் இறக்கியதாக அந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, போர்ல ஒரு பதட்டமான நிலை, அதுல முஸ்லிம்கள் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம், முஸ்லிம்கள் தரப்புக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் முதல்ல மனசை வலுப்படுத்துறதுக்காக, பதட்டத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் அமைதியை இறக்கியதாக இந்த வசனத்துல சொல்றான். அது ரசூலுக்கும் இறங்குகிறது, அந்த போர்க்களத்தில் பங்கு பெற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் இறங்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி, உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் பார்க்காத இன்னும் பல படையினரை அல்லாஹ் இறக்கி வச்சதாக இந்த வசனத்துல சொல்றான். அப்ப போர்க்களத்துல ஏற்படுற பதட்டத்துக்கு எதிராக அல்லாஹ் மனசை வலுப்படுத்தி ஆறுதல் அடைவதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்துக்கு தான் சக்கீனத் என்று அல்லாஹ் சொல்வதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அதே போல சூரத்து தௌபால 40வது வசனம், 9வது அத்தியாயத்துல 40வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஜ்ரத் செய்தார்கள். அந்த இஜ்ரத் செய்கின்ற நேரத்துல, தஹூர் குகையில தங்கி இருந்த நேரத்துல, ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல, ஒதுங்கி இருந்த நேரத்துல காஃபிர்கள், எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள், பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல அந்த காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரொம்ப நெருங்குகின்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ் யகூலு லிஸாஹிபிஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னாங்கண்டா, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று சொன்னதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய சக்கீனத்தை, மன அமைதியை அல்லாஹ் நபி மீது இறக்கினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அவர்கள் பார்க்காத அல்லாஹ்வின் படையினரையும் அல்லாஹ் இறக்கி வைத்ததாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப தாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில, எதிரிகள் தன்னை நெருங்கி விட்டார்கள் என்ற ஒரு நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், நமக்கு வழிகாட்டுவான் என்று அவங்க சொன்னதாகவும், பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன அமைதியை இறக்கியதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஒரு பதட்டத்துக்கு எதிராக மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலுக்கு தான் சக்கீனத் என்று சொல்வது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வின் உதவியாக, அல்லாஹ்வின் அருளாக என்ற அந்த வசனத்துல ரெண்டுலையும் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், பிறகு அல்லாஹ் தன்னுடைய படையினரை இறக்கினான். காஃபிர்களை பொறுத்தளவுல இங்க 2 பேர் தான் நம்மளோட கண்ணுக்கு விளங்கலாம். ஆனா நபிகள் நாயகத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பல படையினர்கள், அவர்கள் காணாத படையினர்கள் அல்லாஹ் இறக்கி, இவர்கள் இருவரையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு, மனசுக்கு அல்லாஹ் வலுவை ஏற்படுத்துறான், தைரியத்தை கொடுக்குறான், அமைதியை கொடுக்குறான். அதுதான் சக்கீனத் என்று இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அதே போல சூரத்துல் ஃபத்ஹ்ல, அதாவது 48வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், அல்லாஹ் தான் மூமின்களுடைய உள்ளத்திலே சக்கீனத்தை, மன அமைதியை இறக்கினான். லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களிடம் இருந்த ஈமான் இன்னும் பல மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கினான். அப்போ உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையோடு இன்னும் பலதரப்பட்ட நம்பிக்கைகள் பல மடங்காக அதிகரித்து, அல்லாஹ் மீது உறுதியாக நம்பி அல்லாஹுவையே உறுதியாக சார்ந்திருக்கக்கூடிய மன ஆறுதலும் தைரியமும் இந்த சக்கீனத்தின் மூலம் கிடைக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே சூரத்துல் ஃபத்ஹ்ல 48வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த பைஅத்துர் ரில்வான் என்று சொல்லக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசிகளோடு ஒரு உடன்படிக்கைக்காக சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு தாமதமாகுகின்ற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு உறுதிமொழியை எடுப்பார்கள். அந்த உறுதிமொழி சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும் போது, லக்கது ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயுனக தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழே நபியே உங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் திருப்தி அடைந்து கொண்டான், பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவங்க உள்ளத்துல உள்ளதையும் அல்லாஹ் அறிவான்.
அல்லாஹ் தனது சக்கீனத்தை அவர்கள் மீது இறக்கினான். அவர்களுக்கு மிக நெருக்கமான வெற்றியை பற்றியும் அல்லாஹ் நற்செய்தியை சொல்றான் இந்த வசனத்திலிருந்து நாங்க பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன அல்லாஹ் சக்கீனத் என்று சொல்றான்டா, அல்லாஹ் மனநிறைவாக சஹாபாக்களை பொருந்தி கொண்டது. யாரு உடன்படிக்கையில இருந்தார்களோ, பையத்துர் ரில்வான்ல இருந்தார்களோ, மரத்துக்கடியில யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்தார்களோ அவர்கள் உறுதியாக, அங்கேயும் பாருங்க என்ன நடந்துருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்களா என்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பையத்தை எடுத்து யாரெல்லாம் இஸ்திகாமத்தா நின்றார்களோ அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் பலப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இறக்கிறது தான் அந்த சக்கீனத், மன அமைதி, தடுமாறாத நிலை, தடம் புரளாத நிலை, உறுதியாக நிற்கக்கூடிய நிலை, அந்த மன ஆறுதல், கவலை இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியமான நிலை இந்த சக்கீனத்தூடாக கிடைப்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல சூரத்துல் ஃபத்ஹ்ல 26வது வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் சக்கீனத்தை இறக்கினான். வ அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, அவர்களை தக்வா என்ற கலிமாவின் ஊடாக, சொல்லின் ஊடாக உறுதிப்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் உள்ளத்துக்கு இஸ்திகாமத்தை கொண்டு வருவதற்கு இந்த சக்கீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது விளங்குது. இது எல்லாத்துல என்ன விளங்குது? சக்கீனத் என்ற மன அமைதி, மன ஆறுதல், உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை, பதட்டம் இல்லாத நிலை, அல்லாஹ்வின் மீது இஸ்திகாமத்தாக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் சக்கீனத் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருப்பதை இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில செய்திகள் இந்த சக்கீனத் சம்பந்தமாக நமக்கு விளங்கப்படுத்திருக்காங்க. பல இடங்கள்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவதற்காக 1-2 சம்பவங்களை எடுத்து சொல்றேன். என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கரா ரஜுலுல் கஹ்ஃப, ஒரு மனிதர் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார். வஃபித் தாரி தாபத்து, அவருடைய வீட்டிலே ஒரு பிராணி இருந்தது, ஒரு குதிரை இருந்திருக்கிறது. ஃபஜஅலத் தன்ஃபிரு, இந்த இவர் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அவருடைய குதிரை மிரண்டோட ஆரம்பித்திருக்கிறது, அதோடு மிரண்டு கொண்டு இருந்திருக்குது. ஃபஸல்லம, இது என்ன குர்ஆன் ஓதும் போது இது மிரண்டு கொண்டு இருக்குது என்று சொல்லி அவர் அமைதி அடைகிறார். பிறகு அந்த ஓதுவதை நிறுத்திவிட்டார். அந்த நேரத்துல ஃபைதா லபாபத்துன் அவ் ஸஹாபத்துன் அஷியத்துஹு, அந்த நேரத்தில் அவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவருடைய வீட்டுடைய முகட்டை வானத்தில் முகடுகளாக மேகங்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறார். அப்படி பார்த்த நேரத்துல இவர் இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி நினைவுபடுத்துறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நான் குர்ஆனை ஓதினேன், என்னுடைய பிராணி கூட மிரண்டுச்சு, திடீரென்று வெளியே வந்து பார்த்தா என்னுடைய வீட்டின் முகட்டிலே ஒரு மேகம் சூழ்ந்திருப்பதை பார்த்தேன், அது என்ன விளக்கம் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரா ஃபுலான், ஏ மனிதரை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு ஸகீனத்து, அது அல்லாஹ்வின் அமைதி, நஸலத் லில் குர்ஆன், குர்ஆனுக்காக வேண்டி இறங்கிய அல்லாஹ்வின் அமைதி, அவ் தனஸ்ஸலத் லில் குர்ஆன், அல்லது குர்ஆனுக்காக இறக்கி அருளப்பட்ட அல்லாஹ்வின் அமைதி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில 3614வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இங்க சக்கீனத்து எப்படி வருதுன்னா, ஒரு மேகத்தின் வடிவத்தில் ஒரு நபித்தோழருடைய வீட்டின் முகட்டின் மேலே நிழலிட்டு கொண்டு அந்த மேகத்தின் வடிவத்திலே அது இருந்ததை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சக்கீனத்து மன அமைதி என்பது குர்ஆன் திலாவத்தினூடாக கிடைக்கும். அப்ப குர்ஆன் திலாவத்தினூடாக மன ஆறுதல், அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அப்ப இது ஒரு சக்கீனத்தா இல்லையா? இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கீனத் என்னன்றதை விளங்கப்படுத்துறாங்க. அதிகமா ஓதுங்க, மன ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சிரும். மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய சக்கீனத் அல்லாஹ் இந்த குர்ஆனின் ஊடாக உங்களுக்கு இறக்குவான் என்றது இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5231வது செய்தியாக வருது. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் ஒருவர் கல்வியை நாடி ஒரு பாதையிலே பயணம் செய்வார்களோ, ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான ஒரு பாதையை லேசாக்கி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமஜ்தமஅ கௌமன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகள்ல ஒரு வீட்டில், அதாவது பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல்ல, யத்லூன கிதாப் அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவாங்களோ, வயததாரசூனஹு
யார் அந்த வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ, பைனஹும் தங்களுக்கு மத்தியிலே யார் வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அமைதியை, சக்கீனத்தை இறக்காமல் இருக்க மாட்டான். வா அசியத்துஹுமுர் ரஹ்மா சக்கீனத்தண்டா எப்படி சக்கீனத் வந்து சேரும் என்றால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வா அஃவத்துஹுமுல் மலாயிகா வானவர்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள், சூழ்ந்து கொள்வார்கள் என்று இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம். அப்ப சக்கீனத் என்று சொன்னா அல்லாஹ்ட வேதத்தை ஓதுவதனூடாக, அல்லாஹ்ட வேதத்தை கற்றுக்கொள்வதன் ஊடாக, வேதத்தில் உள்ள சட்டதிட்டங்கள் என்ன, வேதத்தில் உள்ள வரலாறு என்ன, வேதத்தில் அல்லாஹ் நமக்கு இறையச்சம் என்று எதை சொல்லி தருகிறான், வேதத்தில் அல்லாஹ் ஏகத்துவம் என்று எதை சொல்லி தருகிறான் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரிச்சு படிச்சு கொண்டிருக்கிறே. ரசூலா சொல்றாங்க, அவர்களுக்கு மத்தியிலே வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யார் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கூடுவாங்களோ அல்லாஹ்வுடைய அமைதி கிடைக்கும், வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம். அப்ப சக்கீனத் என்னன்னு விளங்குதா? அல்லாஹ் தன்னிடமிருந்து தரக்கூடிய ஒரு மன ஆறுதல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கருணை, உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இறக்கக்கூடிய ஒரு நிலை, இதுதான் சக்கீனத்தா இருக்குது. அது அல்லாஹ்ட வேதத்தின் ஊடாக நமக்கு கிடைக்குது, பள்ளிவாசல் அல்லாஹ்ட மார்க்கத்தை படிக்கிறதன் ஊடாக கிடைக்குது. இன்னும் பல வழிகள்ல இந்த சக்கீனத் கிடைப்பதாக ஹதீஸுகள்ல இடம்பெறுகிறது. இதுதான் சக்கீனத் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மன அமைதியை அடைவதற்காக முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த சக்கீனத் என்றால் தெல்ல தெளிவாக அல்லாஹ்விடமிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு ஆறுதல் என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சகோதரர் உஸ்மான் அவர்கள், அவர் சைனா போர்ட்ல இருந்து கேட்கிறாரு. என்ன அவர் கேட்கிறார் என்ற அவருடைய வாசகத்துல சொல்வதா இருந்தா, சில மக்களை பார்க்கிறேன், உயிரோடு வாழும்போது தொழுகே இருக்காது, நல்லமகள் செய்ய மாட்டார், இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்வார். இவர் மௌத்தாகிவிட்டால் அவரை பார்வையிடும் போது தலையில் தொப்பி போட்டு வைக்கப்படும், கண்களுக்கு சுருமா பூசி வைக்கப்படுவது, அவரை பார்த்தால் வாழ்க்கை பூரா இபாதத்தோட வாழ்ந்த மாதிரி இருக்கும், இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி இல்லையா, விளக்கம் தரவும் என்று கேட்டுக்கிறாரு. அதாவது ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னா அவரை கஃபன் செஞ்சுட்டு தலையில தொப்பியையும் போட்டு வச்சு கண்களுக்கு சுருமாவும் விட்டு இப்படி ஒரு தோற்றத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஜனாசாக்களை அலங்கரிச்சு வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மலைக்கும் கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர் வாழ்க்கை பூரா பள்ளியோடையே இருந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. இது நாங்க ஒரு போலியாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லையா, இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி ஒரு காரியம் இல்லையான்னு கேட்கிறாங்க. முதலாவது செய்தி, ரப்புல் ஆலமீனை யாராலும் ஏமாற்ற முடியாது, அல்லாஹ் தஆலா ஏமாறுபவன் அல்ல. மாறாக மனிதர்கள் நாங்கள் தான் எங்களுடைய செயற்பாடுகள்ல தவறான செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபட்டோம்னா நாங்க எங்களையே நாங்க என்ன செய்யறோம், ஏமாத்தி கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாவை மக்கள் ஏமாற்ற பார்ப்பாங்க, ஆனா மக்கள் தான் ஏமாறுவார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாவை நம்மளால ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், சர்வ வல்லமை மிக்கவன், அனைத்தையும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன் என்பதனால அல்லாவை ஏமாற்ற முடியாது. அப்ப இந்த காரியத்துல ஈடுபடுறாங்களே, இப்படி ஜனாசா ஒன்றுக்கு தொப்பியை போட்டு சுருமாயிட்டு வைக்கிறாங்களே, இது சரியா என்றதையும் நாங்க பார்க்கணும். மார்க்கத்துல இந்த மாதிரி ஜனாசாக்களை நீங்கள் தொப்பி போட்டு வைக்கணும், கண்கள்ல சுருமாயிட்டு வைக்கணும் என்ற மாதிரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னா அதை கண்டிப்பா நாங்க கடைபிடிக்கணும். ஆனா சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி எங்கேயும் சொன்னதாக எந்த அதிசயம் நாங்கள் பார்க்க முடியவில்லை. மாறாக ரசூலா என்ன சொல்றாங்கன்றா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1567வது செய்தியா வருது. இதா கஃபன் அஹதுக்கும், உங்களை யாராவது ஒருத்தர் கஃபன் செய்வதாக இருந்தால், அஹாஹு தனது சகோதரனை, ஃபல்யுஹஸ்ஸின் கஃபனஹு அவருடைய கஃபனை அழகாக்கி கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கஃபனை அழகா செய்யணும் என்றாங்க. அழகா செய்யணும் என்று சொன்னா தொப்பியை அணிவித்து சுருமாயிட்டு இப்படி செய்யணும்னு சொல்லல. பொதுவாக கஃபனுக்காக வேண்டி வெள்ளை ஆடைகளை பயன்படுத்த சொல்றாங்க, தைக்கப்பட்ட ஆடைகளையும் பயன்படுத்தலாம். வசதியானவர்களாக இருந்தால் அலங்காரம் செய்யப்பட்ட கோடுகள் போடப்பட்ட ஆடைகளையும் ஆடைகள் மூலமாகவும் கஃபன் செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கமீஸை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குகளின் தந்தைக்கு கஃபன் செய்வதற்காக வேண்டி அவருடைய மகன் கேட்ட நேரத்துல ரசூலா கொடுத்ததா பார்க்கிறோம். ரசூலாவுடைய வேட்டிய தன்னுடைய அன்பு மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த நேரத்துல ரசூல்லா கொடுத்திருக்கிறாங்க. எதையாவது கொண்டு கஃபன் செய்யலாம், அழகா செய்யணும் என்றது இருக்குதே தவிர தொப்பியை அணிவிக்க வேண்டும், சுருமா வேண்டும், இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஆனா இப்ப இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா, இவருக்கு இப்படி செய்ய வைக்கிறாங்களே,
இவர் வாழ்க்கையில தொழாத ஒருவரா இருப்பாரு. அவர் இந்த நேரத்துல இப்படி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க, இது சரியான்னு கேட்கிறாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த அளவுல ஒருவர் நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் முஸ்லிம் சமூகம் என்ற வகையில ஒரு ஜனாசாவுக்கு நாங்க செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் அழகா கஃபன் செய்யறது. அப்ப யாரா இருந்தாலும் ஒருத்தர் பள்ளிக்கு வராததுனால அவரை கஃபன் செய்யாம வைக்கலுமா? கஃபர் செய்யணும் என்று நமக்கு வாழக்கூடிய உயிருடன் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் எதை கட்டளையா இட்டாங்களோ அதை நாங்க செய்யணுமா இல்லையா? இப்ப செய்யணும். அதுக்காக இல்லாத சட்டதிட்டங்களை நாங்க செய்யக்கூடாது, இல்லாத விதிமுறைகளை நாங்க நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் இருக்குதே தவிர கஃபன் அழகான முறையில செய்யணும். ஆனா இப்படி காட்டுவதனால, ஒரு தக்குவாதாரியாக ஒரு தோற்றம் காட்டுவதனால அந்த ஜனாசாவுக்கு மறுமையில் அதனூடாக ஃபாய்தா கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி நாங்க ஏற்படுத்துற அலங்காரங்களால் அப்படியெல்லாம் ஃபாய்தாக்கள் கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா ரசூலா சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அமலுஹு இல்லா மின் சலாசத்தின், அவரை விட்டு 3 காரியங்களை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவர் செய்கின்ற சதகத்துல் ஜாரியா, அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அவர் பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அது அவனுக்கு பயனளிக்கும். அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக துஆ கேட்கக்கூடிய ஒரு சாலியான குழந்தை கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 3358வது செய்தியா வருது. அப்போ ஒரு மனிதர் மரணித்து விட்டாலே இந்த 3 தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரு கஃபன் செய்து நாங்கள் தொப்பியை போட்டு சுருமா இடுவதனால அந்த ஜனாசாவுக்கு மறுமையில ஃபாய்தா கிடைக்குமான்னு கேட்டா அப்படி கிடைக்காது. அவரவர் செய்யறதை வச்சு அமல்கள் தீர்மானிக்கப்படுமே தவிர அவர் மரணித்த பிறகும் அவருக்கு அமல் வரணும் என்று சொன்னா அவர் சதகத்துல் ஜாரியா செஞ்சிருக்கணும், அல்லது பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கணும், அல்லது அவர் வளர்த்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளர்த்து அந்த குழந்தை அவருக்காக வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இதை தாண்டி மரணித்தவருடைய எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடுவதனால், மரணித்தவரை அலங்கரிச்சு நாங்க வைக்கிறதுனாலயோ, அவரை பத்தி நாங்க நல்லதை பேசுறதுனாலயோ, அவருடைய புகழாரங்களை சொல்வதனாலயோ, அவர் சமூகத்துக்கு செஞ்ச சேவையை பாராட்டி பேசுவதனாலயோ அவருடைய அந்தஸ்துகள் மறுமையில கூடும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்துல இல்ல. அந்த செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனூடாக அவருக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் ஒருவர் நல்லவராகவே நாங்கள் உயிர் வாழும் காலத்தில் கண்டிருப்போம். அவர் மரணித்த நேரத்திலும் அவருடைய ஜனாசாவுடைய சில அடையாளங்களை பார்த்து அவருடைய முகம் சிரிச்ச மாதிரி இருக்குது, நல்ல ஒரு உருவத்துல இருக்கிறார், மௌத்தா போன மாதிரியே விளங்குதில்ல, மௌத்தா போன சாயலே விளங்குதில்ல, அந்த அளவுக்கு அழகா இருக்கிறார், ஜீனத்தா இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சில பேர் ஒரு நல்லடியராக மரணித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு யூகித்து முடிவு செய்து கொள்வார்கள். அப்படி முடிவு செய்வதற்கு எங்கள் மார்க்கத்துல அனுமதியும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசால வீட்டுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஜனாசா வீட்டுக்கு வராங்க. ஃபகுல்து, உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைக அபஸ் சாயிபி, அபூ சாயிப் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது கருணை பொழியட்டும். ஃபஸஹாதத்தி அலைக லகத் அக்ரமக்கல்லாஹ், உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்றாங்க. பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யுத்ரிகி அன்னல்லாஹ் கத் அக்ரமஹு, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உங்களுக்கு எது அறிவித்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறாங்க. ஒரு ஜனாசா வீட்டுல ஒரு நபி தோழியர், ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாசாவிலே உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான், உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லும் போது ரசூலா கண்டிக்கிறாங்க. சஹாபாக்களா நபித்தோழர்களாக நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு கூட நாங்கள் அந்த இடத்துல புகழாரம் சொல்லி பாராட்டுற நேரத்துல, அல்லாவே கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லி சொல்லுகின்ற நேரத்துல, நபித்தோழியர் ஒருவர் சொல்லுகின்ற நேரத்துல ரசூல் அதை கண்டிக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஃபகுல்து பி அபி அன்த யா ரசூலல்லாஹ் ஃபமை யுக்ரிமுஹுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் யாரை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது என்று கேட்கிறாங்க. ஏண்டா உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில திருமணம் இல்லாம ஒதுங்கி வாழணும் என்றெல்லாம் நினைப்பாங்க. ஆனா ரசூல் அதை கண்டிச்சு அவங்கள திருமண வாழ்க்கையில ஈடுபடணும் என்றெல்லாம் ரசூலா சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இறையச்சத்தோட பக்தி பரவசமா வாழ்ந்து மௌத்தா போகணும் என்று நினைத்த ஒரு நபித்தோழர், ஹிஜ்ரத் செய்த ஒரு நபித்தோழர், ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அதனாலதான் கேட்கிறாங்க, பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபமை யுக்ரிமுஹுல்லாஹ், இவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தாட்டி வேற யாரதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறான் அப்படின்னு சொல்ற நேரத்துல ரசூலா சொல்றாங்க, ஃபகால
அம்மா ஹுவ ஃபக்கத் ஜாஹுல் யகீன், அவரை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போது யகீன் வந்து விட்டது, மரணம் வந்து விட்டது. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி லஅர்ஜு லஹுல் கைர, அவர் விஷயத்திலே நான் நல்லதையே நாடுகிறேன். மௌத்தாயிட்டாரு, நானும் நல்லதே அவர் விஷயத்திலே நாடுகிறேன். வல்லாஹி, ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அதிரி வ அன ரசூலுல்லாஹ் மா யுஃபஅலு பி, நான் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் மறுமையிலே எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி நாங்க புகாரியில 1243 செய்தியா பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரா இருந்தும் தனக்கு என்ன மறுமையில நடக்கும் என்று தெரியாது என்றாங்க. அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம்? யாரையும் பார்த்து, தோற்றத்தை பார்த்து, நிலைமைகளை பார்த்து சொர்க்கவாசி நரகவாசின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்து கொடுத்தாலே தவிர அல்லாஹ்வின் தூதரே ஒருவரை சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது ஒருத்தர் மரணித்து விட்டால் நாங்க அவருக்கு சில டெக்கரேஷன்களை பண்ணி ஒரு தக்குவாதாரி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோன்னே, அல்லது அவருடைய புகழாரங்களை நாங்க சொன்ன உடனே அல்லாஹ் அவரை பொறிந்து கொண்டான் என்று நாங்கள் முடிவுக்கு வருவது எப்படி? இதுக்காகத்தானே இந்த மாதிரி வேலை பண்றாங்க. தொப்பியை போட்டு அவர் இந்த நேரம் தொப்பி போட்டு வாழ்க்கையில தொழுது கொண்டே இருந்த மாதிரி காட்டுவதற்கும், சுருமாயிட்டு அவர் இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த மாதிரி வாழ நினைச்சார் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தானே காட்ட பார்க்கிறோம். ஆனால் தொப்பி போட்டு வாழுமாறு அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை. சுருமா இட்டு கொண்டு இப்படி வாழுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டவில்லை. இப்படி இருக்கும்போது மௌத்தா போனவருக்கெல்லாம் இதை ஏற்பாடு செஞ்சு நாங்க அலங்கரிப்பதனால அவருக்கு மறுமையிலே தரஜா கிடைக்கும் என்ற நோக்கத்துல நாங்கள் செய்வோம் என்றால் கண்டிப்பாக அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அழகா கஃபன் செய்ய, நபிகள் நாயகம் கஃபனுக்கு எதை விதிமுறையாக்கினாங்களோ வெள்ளை துணிகளால் அந்த கஃபன்களை செய்யுங்க, அல்லது வேறு துணிகள் இருந்தால் அந்த வேறு துணிகளால் கஃபன் செய்யுங்க. இந்த கஃபனை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி 3 துணிகளால் போற்றி செய்யணுமே தவிர, தலையையும் சேர்த்துதான் நாங்க கஃபன்ல மூடணுமே தவிர, தொப்பியை போட்டு சுருமாவை வச்சு நாங்க மக்கள் மத்தியில காட்சி பொருளாக்கி அவர் ஒரு தக்குவாதாரியாக காட்டுவதனால் மறுமையில் அதற்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடைக்க போவதில்லை. அல்லாஹ் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்தவன். அவரவர்கள் செய்த செயற்பாடுகளுக்கு தான் மறுமையிலே அல்லாஹ் தாலா கூலிகளை கொடுப்பானே தவிர இந்த தோற்றங்களை பார்த்து அல்லாஹ் தாலா ஒருபோதும் ஏமாறக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் தாலா யாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமை மிக்க இறைவனாக இருக்கிறான் என்றது நாங்க இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறத விளங்கி நம்முடைய செயற்பாடுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நாங்க ஒரு ஜனாசாவை வைக்கின்ற நேரத்துல வீட்டுல ஒரு ஜனாசா ஏற்படுத்தி அந்த ஜனாசாவை நாங்க ஒரு தட்டுல போட்டு வச்சிருக்கிறோம். அதை கிப்லாவை நோக்கி தான் நாங்க வைக்கணுமா என்று கேட்கிறார். கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்கிறார். ஒரு ஜனாசாவை வீட்டுல நாங்க வைக்கும் பொழுது கிப்லாவை நோக்கி தான் அந்த ஜனாசாவை வைக்கணும், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சிலர் சொல்றாங்க. அது சரியானு தான் கேட்கிறாரு. அப்ப இறந்தவர்களை, அவர்களுடைய உடலை, சடலங்களை கிப்லாவை நோக்கி திருப்பி வைக்கணும் என்று சில ஹதீஸுகள் சொல்கிறது. ஆனால் அந்த ஹதீஸுகள் எல்லாம் பலவீனமான நிலையில் இருக்கிறது. எந்த மாதிரி ஹதீஸுகள் வருதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ரசூல் ஒரு முறை என்ன சொல்றாங்களா, ஃபகால ரஜுலுன் மின் அஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒரு மனிதர் கூறுகிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வகமில் கபாயிர், பெரும் பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, ஹிய திஸ்உன், 9 பெரும் பாவங்கள் இருக்குது. அலமுஹுன்ன அல் இஸ்ராக்கு பில்லாஹ், அதுல மிக மகத்துவமானது பெரிய பாவம் என்னன்னா அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பது. வகத்துலுல் முஃமினி பிகைரி ஹக்கின், பிறகு ஒரு மூமினை எந்த நியாயமான காரணமும் இல்லாம கொலை செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ் பட்டியலை போட்டுட்டு கடைசியா என்ன சொல்றாங்கடா, வ இஹ்லாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்துக்கும் அஹ்யாஅன் வ அம்வாதன், பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் உயிருள்ளவர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் கிப்லாவாக இருக்கும் நிலையில் அதன் புனிதத்தை மறுத்து நடப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுதுல 2490வது செய்தியாகவும், பைஹக்கியில, தபுரானியில, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வருகிறது. ஆனா இந்த எல்லா செய்திகளையும் அப்துல் ஹமீத் பின் சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரை பொறுத்தளவில் இவர் மஜ்ஹூலானவர், யார் என்று தெரியாத ஒருவர். எனவே இவர் யாரென்றே தெரியண்டா இவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியுமா? அவர் நினைவாற்றல் உள்ளவரா, இட்டுக்கட்டி சொல்லுவாரா இல்லையா, உண்மையாளராக இருந்தாரா, நம்பகத்தன்மையில நல்ல நல்ல வலிமையானவரா இருந்தாரா இல்லையான்றது தெரியல. யாரென்றே தெரியாட்டி ஒருத்தர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். ஹதீஸுகள்ல ஒருத்தர் தகவல் அறிவிப்பதாக இருந்தா அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டால் தான் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்ட நிலையில் இல்லாததனால
இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அதே போன்று இதே கருத்துல வரக்கூடிய இன்னொரு செய்தி வருகிறது. அது பைஹக்கில வரக்கூடிய அறிவிப்புல அய்யூப் இப்னு உத்பா என்பவர் இடம் பெறுகிறார். இந்த அய்யூப் இப்னு உத்பா என்பவரும் நினைவாற்றல் குறைந்தவர். ஹதீசுகள் அறிவிப்பதுல அவருக்கு ஞாபக மறதி இருக்குது, அவருடைய நினைவாற்றல் குறைவா இருக்குது, ஒன்று கிடக்க ஒன்று அறிவிச்சிருவாரு என்ற நிலையில இருப்பதனால இந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. அடுத்தது அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கொள்வோமே. இந்த செய்தியை நடைமுறைப்படுத்தலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிருள்ளவர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் கிப்லாவாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுடைய புனிதத்தை மறுப்பாங்க, அதுவும் பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. வா இஹ்லாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்துக்கும் அஹ்யாஅன் வ அம்வாத்தன். உயிருள்ளவர்களுக்கும் கிப்லா, மௌத்தா போனவங்களுக்கும் கிப்லா, அந்த கிப்லாட புனிதத்தை மறுத்து நடக்கிறது பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது தானே. அப்ப உயிருள்ளவர்களுக்கு கிப்லா என்று சொன்னா என்ன அர்த்தம்? உயிருள்ளவர்கள் உயிர் வாழும் போதெல்லாம் 24 மணித்தியாலமும் கிப்லாவை முன்னோக்கி தான் அவர் இருக்கணுமா? அவர் வேலைக்கு போறதா இருந்தாலும் கிப்லாவை முன்னோக்கி தான் இப்படி சைடுக்கு தான் நடக்கணுமா? அவர் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் கிப்லாவை முன்னோக்கி சைடுக்கு தான் நடக்கணுமா? அல்லது வேறொரு சில பேருடைய வீடு கிப்லாவுக்கு பின்பக்கத்துல இருக்கலாம், அப்ப ரிவர்ஸ்ல நடக்க வேண்டி வருமா? இப்படிதான் மார்க்கம் சொல்லுமா? ஒருத்தர் வாகனத்துல போவாரு, கிப்லாவை முன்னோக்கி போகணும் என்று வந்தா, நம்ம இலங்கையை பொறுத்த அளவுல வடமேல் மாகாண திசையில கிப்லா இருக்குது, அவர் கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் செய்யணும் என்று சொன்னா எப்படி பயணம் போகலாம்? போக முடியாம போயிருமே. அப்ப கிப்லாவை புனிதப்படுத்தணும் என்றா 24 மணித்தியாலமும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும் என்று அர்த்தம் இல்லை. ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவர் கிப்லாவை புனிதப்படுத்துறது எப்ப? அவர் கிப்லாவை நோக்கி தொழணும், அவரோட தொழுகையை கிப்லாவை நோக்கி அமைக்கணும். ஐவேளை தொழுகையை தொழுகிறார், உபரியான தொழுகையை தொழுகிறார், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார். இப்படி தொழும் போது திசைகள் எதென்றாலும் பிரச்சனை இல்லைன்னு இருந்து தொழக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நபியே உன முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கன்ட்டான். அப்ப எது மஸ்ஜிதுல் ஹராமா இருக்குதோ அந்த கிப்லாவை நோக்கி நாங்கள் நம்முடைய முகங்களை தொழுவும் போது திருப்பிக் கொள்ள வேண்டும். தொழுவும் போதுதான் திருப்பணும். அப்ப உயிரோடு இருப்பவர் தொழுவும் போதுதான் கிப்லாவை நோக்கி தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால், இறந்தவரும் தொழுவும் போதுதானே கிப்லாவை நோக்கி அவரை திருப்பிக் கொள்ளணும். அப்ப இறந்தவருக்கு தொழுகைன்னு ஒன்று இருக்குதா? இறந்தவருக்கு தான் எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுமே. ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் எல்லா செயலும் துண்டிக்கப்பட்டு விடும், அவருக்கு தொழுகை கடமையாகாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் இறந்தவர்களை அவருக்காக வேண்டி மற்றவர்கள் ஜனாசா தொழுகை தொழும் போது கூட கிப்லாவுக்கு குறுக்கதான் வைக்க சொல்றாங்க, கிப்லாவுக்கு குரஸா வைங்க. அப்ப உயிரோடு இருப்பவரும் மரணித்தவரும் கிப்லாவை நோக்கியே இருக்கணும் என்பது ஒரு சட்டமாக இருக்குமே. ஆனால் தொழுகும் போதும் ரசூலுல்லாஹ் கிப்லாவை நோக்கியே அந்த ஜனாசாவை வைங்க, அதுக்கு பிறகு சப்பு ஒழுங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி இருப்பாங்களா? இல்லையா? இல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இமாம் நிற்க வேண்டும், கிப்லாவுக்கும் இமாமுக்கும் மத்தியிலே குறுக்க பக்க வாக்கில் தான் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்து மரணித்தவர் கிப்லாவை நோக்க வேண்டியதில்லை என்று தெளிவாக விளங்குகிறது. அப்ப இது பலவீனமான செய்தியாகவும் இருக்கிறது. அந்த கருத்தும் கிப்லாவை முன்னோக்கணும் என்பது மரணித்தவருக்கு பொருந்தாது என்பதும் தெளிவாக விளங்குவதனால ஜனாசா ஒன்று நாங்க வீட்டுல வைக்கும் போது கிப்லாவை முன்னோக்கி வைக்கணும் என்றது இல்லை. கிப்லாவை நோக்கி ஒருத்தர் வைத்தால் அதுல எந்த தப்பும் இல்லை, கிப்லாவை நோக்கித்தான் வைக்கணும், அதுக்கு மாற்றமா வைக்க கூடாது என்று யாராவது வாதிடுவார்கள் என்று சொன்னால், ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதுதான் நபிகளாருடைய சுன்னத்தி என்று ஒருவர் வாதிடுவார் என்று சொன்னால், அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதிமுறையை நடைமுறைப்படுத்துவதாக வரும். இன்னும் சொல்ல போனால் பல பகுதிகளில் வீடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டா, கொழும்பு பகுதிகள் எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான். கொழும்பு பெரிய கொழும்பு மாநகரம் என்று சொல்லுவாங்க. ஆனா கொழும்புல ஒவ்வொரு தெருவா போயிட்டு வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் 10க்கு 10, 20க்கு 10, 15க்கு 10 சின்ன சின்ன வீடுகள். அந்த வீடுகளுக்குள்ள ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் எதையுமே வீட்டுல பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். அதை விட பெரிய வீடா இருந்தாலும் சரி, ஹால் வைப்பாங்க, சின்ன அளவுல தான் வைப்பாங்க. அப்ப ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைங்க, கிப்லாவை நோக்கி வைங்கன்னு அந்த வீடுகளில் இருக்கின்ற அமைப்புக்கும் அது பொருத்தமானதாக இருக்காது, நடைமுறை சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும் என்பதனாலும் இதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய ஒரு விஷயமாக இருக்காது என்பதை மேலதிகமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்பது எந்த ஒரு சட்டமும் இல்லை, அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் கடைபிடித்தால் மார்க்கம் கட்டளையிடுகிறது என்ற அடிப்படையில் இல்லாமல் அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் விரும்புவதை செய்யலாம். எந்த திசையை நோக்கி வச்சாலும் பரவாயில்லை என்று இருக்கும்போது கிப்லாவை நோக்கி வச்சா நல்லது என்று ஒருத்தர் நினைச்சா, நான் அதை விரும்புகிறேன் என்று நினைச்சா அதை செய்யலாமே தவிர அந்த செயல்பாட்டில் அவர் ஈடுபட்டதனால் அதற்கு பிரத்யேகமாக நன்மைகள் அல்லாவிடம் கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை.
அப்படி நன்மை கிடைக்கிற காரியமா இருந்தா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ அதை நமக்கு மார்க்கத்துல வழிகாட்டி இருப்பாங்க என்பதுதான் அதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சைனா போர்ட்டை சேர்ந்த இன்னொரு சகோதரர் கேட்கிறார், என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வலிமா அல்லாத பல விருந்துகளை கொடுக்கும் திருமணத்தில் வலிமா விருந்துக்கு மாத்திரம் நாங்கள் அழைக்கப்பட்டால் அதுக்கு செல்லலாமான்னு கேட்கிறாரு. அதாவது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் என்ற பேர்ல கண்ட நின்ற மாதிரி விருந்து வைக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பதாக விசிட்டிங் என்ற சாப்பாட்டுல ஒரு சாப்பாடு போடுறாங்க. அதே மாதிரி 2ஆம் நாள் மாப்பிள்ளை வீட்டார்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து அவங்க பேச்சலர் பார்ட்டி என்ற ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. பெண் வீட்டு தரப்பு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிரைட் டு பி என்று சொல்லி ஒரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து பொண்ணூட்டு சாப்பாடு என்று தனியா அது வேற குமரு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னும் பெண் வீட்டு விருந்து என்று சொல்லி தனியா இன்னொரு விருந்து வெட்டிங் என்ற பேர்ல கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வலிமாவை வைக்கிறாங்க. வலிமாக்கு எந்த தரம் இருக்குதுன்னு சொன்னா அது பிலால் சாப்பாடு, ரொம்ப ஒரு மட்டமான நிலையில தான் வலிமாவை வச்சிருக்கிறாங்க. மார்க்கம் எதை வலியுறுத்துதோ அந்த வலிமா விருத மட்டமான நிலையில வச்சு, மார்க்கம் வலியுறுத்தாத வழிகாட்டாத நபிகளாருடைய காலத்துல நடைமுறையில இல்லாத பல விருந்துக்களை நம் சமூகத்துல வீண் விரயங்கள் நிறைந்த நிலையில ஆடம்பரமாக நடத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்துல இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. இதுகளுக்கு நாங்க கலந்து கொள்ளாம வலிமாக்கு மட்டும் எங்களை கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல நாங்க வலிமா விருந்துக்கு பங்கு பெறலாமா, அல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க முரண்பட்டு நடந்ததுனால வலிமாவையும் புறக்கணிக்க வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இது சஹீஹ் புகாரில 5173வது செய்தியா வருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா துஇயா அஹதுக்கும் இலல் வலிமதி ஃபல்யதி, உங்களை யாராவது ஒருவர் வலிமாவுக்காக அழைக்கப்பட்டால் அவர் அந்த வலிமாவுக்கு செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி சஹீஹ் புகாரில 5177வது செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வமன் தரக்க தாவத, யார் வலிமா விருந்தினுடைய அழைப்பை புறக்கணிப்பாரோ ஃபகத் அஸல்லாஹு வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் என்று வருகிறது. அப்ப வலிமா விருந்துக்கு மாத்திரம் நாங்கள் அழைக்கப்பட்டால் அல்லது வேறு விருந்துக்கும் கூப்பிடுறாங்க, அந்த விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம், தவிர்த்து கொள்கிறோம். மார்க்கத்துல ஹராம் என்பதற்காக வேண்டி இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த திருமண வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பதனாலையும் சமூக ரீதியான பாதிப்புகள் இருப்பதனாலையும் நாங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்கிறோம். அந்த நேரத்துல ஒருத்தர் வலிமாவுக்கு மாத்திரம் நம்மளை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அந்த வலிமாவுக்கு போகணுமான்னு கேட்டா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புபவர் வலிமா விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்லட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வலிமா விருந்து அழைப்பு வந்தால் நாங்க போகணும். எப்படிப்பட்ட வலிமா விருந்தா இருக்கணும், அந்த வலிமா விருந்துல ஆடம்பரம் இருக்கக்கூடாது. அந்த வலிமா விருந்துல ஆண் பெண்கள் சகஜமாக கலந்து ஆபாசமாக மஹ்ரம் அஜ்னமி பேணாம அவுரத்துகள் தென்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது. ஆடல் பாடல்கள் மார்க்கத்துக்கு முரணான இசை கருவிகள் பயன்படுத்துற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதே போல மது பரிமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விருந்தாக இருக்கக்கூடாது. இன்னும் பல ஷிர்க் பித்அத்துகள் நடக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கக்கூடாது. இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத நிலையில் ஒரு வலிமாவை நபி வழிப்படி நடத்துவாங்கன்னு சொன்னா, அதற்கு முன்பதாக பெண் வீட்டு விருந்து கொடுத்திருந்தாலும், அதுக்கு முன்பதாக பேச்சலர் பார்ட்டி கொடுத்திருந்தாலும், பிரைட் டு பி கொடுத்திருந்தாலும், அவங்க என்ன நாசமா போற ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் இந்த வலிமா என்ற விஷயத்திலே நம்மளை அழைக்கிறதுனால அதுக்கு மட்டும் செல்லலாம். எப்ப செல்லலாம் என்று சொன்னா, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நிகழாத நேரத்தில், நிகழும் நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, நிகழாத நேரத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாங்க விளங்குறோம். சூரத்துன் நிசால 4வது அத்தியாயத்துல 140வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்திலே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டாலோ கேலி செய்யப்பட்டாலோ ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் ஒருபோதும் அமராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படும் போது, அல்லாஹ்வுடைய வசனம் புறக்கணிக்கப்படும் போது, மார்க்கத்துல இசை ஹராம் என்று இருக்குது, அவங்க இசை கச்சேரி நடத்துறாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுது, மறுக்கப்படுகிறது. அப்ப அதுல கலந்து கொள்ள முடியுமா? கலந்து கொள்ள முடியாது. மார்க்கத்துல சீதனம் கூடாது என்று இருக்குது, அவங்க சீதனம் பரிமாறுற ஒரு சபையாக அந்த வலிமா விருந்து அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போகலாமா? போக முடியாது என்றால் கேலி செய்யப்படுகிறது. மார்க்கத்துல மது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனா இளைஞர்கள் சேர்ந்து மதுபானம் அருந்துகிறார்கள். போகலாமா? போக முடியாது. காரணம் அல் குர்ஆன் வசனம்
மறுக்கப்படுகிறது, அல் குர்ஆன் வசனம் கேலி செய்யப்படுகிறது. இப்படி மார்க்கத்துக்கு முரணாக பெண்களை அலங்கார பொருட்களாக காட்சிப்படுத்தி அவர்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தி ஆண்களும் பெண்களும் கலப்படமாக தங்களுடைய ஜீனத்துகளை வெளிப்படுத்தி கொண்டு ஒரு வலீமா விருந்துல காட்சி அளிப்பார்கள் என்று சொன்னா அங்கே அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுகிறது. எனவே கலந்து கொள்ளலாம். அப்ப இப்படி நடந்தா ஒருபோதுமே கலந்து கொள்ள முடியாதா என்று கேட்டால் அத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் இது வல்லாத வேற செய்திகளில் மூழ்கும் வரைக்கும் கலந்து கொள்ளாதீர்கள். மொத்தமாவே அல்லாஹ் கலந்து கொள்ள வேணாம் என்று சொல்லல. இவங்க மார்க்கத்துக்கு முரணா நடத்துற காரியங்கள்ல நாங்கள் கலந்து கொள்ள கூடாது. மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் நடத்துவார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சுத்தமான நிலையில் நடத்துகின்ற வலீமா விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ளலாம். அப்ப பெண் வீட்டு விருந்து கொடுத்தா அது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டோம் இல்லை. அதே நேரத்துல பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தா மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டும் இல்லை. அவங்க சமூக ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், அதுல நாங்கள் தவிர்ந்து கொள்கிறோம். இன்னும் பல நிகழ்வுகளை திருமணம் என்ற பெயர்ல நிகழ்த்துகிறார்கள். இந்த நேரத்துல நாங்க அதுகளுக்கு கலந்து கொள்ளல, வலீமாக்கு மட்டும் கலந்து கொள்கிறோம். அப்ப வலீமால மார்க்கத்துக்கு முரண் இல்லாம நடந்தா கலந்து கொள்ளலாம். அவங்க வேற செய்திகள்ல மூழ்கும் வரைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னா அவங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்குகின்ற நேரத்தில் கலந்து கொள்ளாமல் மார்க்கத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்யாமல் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்காம அவர்கள் நடந்து கொள்ளும் நேரத்தில் நாங்க கலந்து கொள்ளலாம் என்று வருது. அப்ப வலீமாவை சரியா கொடுத்தா கலந்து கொள்ளலாம். ஒரே வலீமால ரெண்டா செய்யறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிகழ்வை நடத்துறாங்க. அந்த நிகழ்வு நடத்தி எல்லாத்தையும் முடிச்சு அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு சாப்பாடு நிகழ்வு மட்டும் நடக்குது. இந்த நேரத்துல கலந்து கொள்ளலாம் என்று கேட்டா மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடக்கும் போது அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார். ஃபலா தக்உது மாஹும், அவர்களுடன் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். மார்க்கத்துக்கு முரணா நடக்குது, வசனம் கேலி செய்யப்படுது, மறுக்கப்படுது. ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு செய்திகளில் ஈடுபடும் வரைக்கும். அவன் மார்க்கத்துக்கு முரணா செய்யும் போது நாங்க கலந்து கொள்ளாம சாப்பாடை மட்டும் கொடுக்குறாங்களா, அந்த நேரத்துல மார்க்கத்துக்கு முரணா எதுவுமே நடக்கலையா, அப்ப போய் கலந்து கொண்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருவதற்கு இந்த வசனம் நமக்கு அனுமதி தருகிறது. அல்லாவே ஒரு விஷயத்துல ரெண்டா பிரிச்சு முரணில் கலந்து கொள்ளாதீர்கள், நல்லதில் கலந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்க மொத்தமாக அதை புறக்கணிக்கணும் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அல்லாஹ்வை மிஞ்சின ஒரு மார்க்கத்தை நமக்கு செயல்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டுறான். அதே நேரத்துல நடைமுறையில் இது சிக்கலா இருக்குது. எப்ப இசை கச்சேரி போடுவான், எப்ப மார்க்கத்துக்கு முரணா ஃபாத்தியாவை போடுவான், எப்ப ஃபாத்தியாவை ஓதுவான், எப்ப கூட்டு துவாவை ஓதுவான், எப்ப என்ன மாதிரி கலப்படம் இல்லாம பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, எப்பதான் அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு பெண்கள் ஒரு சபைக்கு நுழைஞ்சிருவாங்க என்றது நடைமுறையில நமக்கு பிரிச்சு அறிய முடியாத அளவுக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு நிலையில் இருக்கும் என்றால் அந்த சந்தேகத்திலிருந்து நாங்கள் விலகி கொள்ளலாம். காரணம், இவர்கள் முறைப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றதை கணிச்சு நாங்கள் ஒதுங்கிக் கொள்றோம் என்ற கருத்துல வருமே தவிர அப்ப வேணுமென்ற வலிமா விருந்த புறக்கணிச்சுதான் வராது என்ற கலப்படமா இருக்குது. எது சத்தியம், எது மார்க்கத்துக்கு உட்பட்டது, எது மார்க்கத்துக்கு முரண்பட்டதுன்னு தெரியல. இந்த நேரத்துல மார்க்கத்துக்கு முரண்பட்ட காரியங்கள், உட்பட்ட காரியங்கள் பிரிச்சறிய முடியாத சூழ்நிலையில நாங்கள் முற்றிலும் தவிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்பதும் நடைமுறை சிக்கலை நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக ஒரு விளக்கமாக விளங்கி கொள்ளலாம். அதே நேரத்துல ரெண்டையும் பிரிச்சு அறிய முடியும் என்றால் முரண் விஷயத்துல கலந்து கொள்ளாதீங்க, முரணில்லாத விஷயங்கள்ல மாத்திரம் கலந்து கொண்டு ஒதுங்கி வரலாம் என்பதற்கும் இந்த வசனம் ஆதாரமாக இருப்பதை அந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் மொத்தமாக புறக்கணியுங்கள் என்று சொல்லாமல் நல்ல விஷயம் செய்யும் போது இணைந்து கொள்ளுங்கள், கெட்ட விஷயத்திலே இணைந்து கொள்ளாதீர்கள் என்ற மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்திலிருந்து தான் நாங்க ஒரு ஜனாசாவை பின்தொடர்றோம். அதுல அவங்க சலவாத் ஓதுறாங்க. ஜனாசாவை பின்தொடரும் போது சலவாத் ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டல. அந்த நேரத்துல நாங்க அதை விட்டு ஒதுங்கி கொள்ளலாம். திரும்ப தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் போது அதுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்கலைன்னா தொழுகையில கலந்து கொள்ளலாம். அதே நேரத்துல திரும்ப அடக்கம் செய்யும் போது தல்கீன் ஓதுறாங்க. அந்த நேரத்துல அந்த சபையை புறக்கணிக்கலாம். இப்படி எதில மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யறாங்களோ அதுல கலந்து கொள்வதற்கும், மார்க்கத்துக்கு முரணா செய்யறாங்களோ அதுல விலகுவதற்கும் இந்த வசனமே தான் ஆதாரமா இருக்குது. இது ஜனாசா விஷயத்துக்கும் பொருந்தும், அதே நேரத்துல ஒரு திருமண விருந்துக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பெண் வீட்டு விருந்து எதை கொடுத்திருந்தாலும் எங்களை வலிமாக்கு என்று கூப்பிட்டா நாங்க வலிமாக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை மறுமையினால் நம்பினவங்க போங்கன்றாங்க. அதுக்கு நாங்க அந்த கட்டளைக்கு இணங்கி நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் வலிமா விருந்துல மார்க்கத்துக்கு முரணா கலப்படமா நடக்கிற நேரத்துல நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும்.
மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்தால் கலந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு உட்பட்டும் இல்லாமலும் முரண்பட்டும் என்று கலப்படமான சூழ்நிலையில நமக்கு நடைமுறையில அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கும் என்றால் பேணுதலுக்காக வேண்டிய அந்த சந்தேகமான நிலையிலிருந்து நாங்கள் முற்றிலும் முழுதாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரருக்கு இதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வார நேரலையில வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதுற துவா சம்பந்தமாக ஒரு செய்தியை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதுல வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேறுவதாக இருந்தால் ஓத வேண்டிய துவாவாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 5391வது செய்தியா வருது. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அதில்ல அவ் அலில்ல அவ் அலிலிம அவ் உலுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜால அலைய என்ற துவாவை ஆதாரபூர்வமான துவாவா இருக்குது. அதை ஓதிக்கோங்க. இறைவா, நான் சருகி விடாமலும் வழி தவற விடாமலும் பிறருக்கு அநீதி இழைக்காமலும் நான் பிறரிடமிருந்து அநீதி இழைக்கப்படாமலும் பிறரை நான் மடையராக்காமலும் நான் மடைமைக்கு உள்ளாகலாமலும் உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அதுக்கு அர்த்தம் இதே பன்மையாக பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாவின் பெயரை கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, இறைவா உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் நஸில்ல அவ் நலில்ல அவ் நலிலிம அவ் நுலுலம அவ் நஜ்ஹல அவ் யுஜ்அல அலைய என்ற அந்த துஆவை இது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. திர்மிதில 3349. இந்த ரெண்டு செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தி. பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு செய்தியாக வரக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜர் ரஜுலு மின் பைத்திஹி, ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாவிடமிருந்து உதவி கிடைத்தாலே தவிர என்னால் செய்ய முடியாது, சக்தி பெற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல 4431வது செய்தியா வருகிறது. இந்த செய்தியை பலவீனமான செய்தின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதுல இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா என்பவரிடமிருந்து இப்னு ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்னு ஜுரைஜ் என்பவர் அவர் தத்லீஸ் செய்யக்கூடிய ஒருவர். ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து அவர் நேரடியாக கேட்காமலேயே அந்த அறிவிப்பாளருடைய பெயரை பயன்படுத்தி ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர். இவர் யாரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாரோ அவரை சொல்லாமல் அந்த செய்தியை இவருக்கு சொன்னவருக்கு யாரு சொன்னாரோ அவருடைய பெயரை பயன்படுத்தி ஹதீசுகளை அறிவிப்பார். அப்ப ஒரு நபரை விட்டுட்டு அறிவிப்பாரு, இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனால இந்த இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா என்பவரிடமிருந்து இவர் நேரடியாக கேட்டதாக சமிஅது, நான் இவரிடமிருந்து கேட்டேன், அல்லது அஸ்பரனி, அவர் எனக்கு அறிவித்தார் என்ற வார்த்தைகள் இல்லாமல் அன் என்ற வார்த்தை போட்டு அறிவித்தால் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா, இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று அறிவித்தால் தத்லீஸ் செய்யக்கூடியவர்களுடைய அறிவிப்புகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையில் பலவீனமான செய்தியாக வருகிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தியும் பலவீனமான செய்தி என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் இந்த செய்தி சம்பந்தமாக மேலதிகமாக ஆய்வு செய்கின்ற நேரத்துல அஹாதீசுல் முக்தார் என்ற நூல்ல, அதாவது லியாவுத்தீன் மக்தசி என்பவர் எழுதிய ஒரு நூல்ல அக்பர்னா இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, நமக்கு இஸ்ஹாக் இப்னு அபி தல்ஹா என்பவர் அறிவித்தார் என்ற செய்தி நேரடியாக இடம்பெறுவதை ஒரு சஹீஹான அறிவிப்பாக வருவதனால இது இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையிலிருந்து நீங்கி விடுகிறது. எனவே இப்னு ஜுரைஜ் என்பவர் அன்யென்று சொல்லி ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து அறிவித்தால்தான் அது தத்லீசுடைய நிலையில் வரும். அப்ப அவர் தத்லீஸ் இல்லாத நிலையில, தத்லீஸ போக்குகின்ற நிலையில அஹ்பரனி அஹ்பரனா சமிஅத்துஹு என்ற வார்த்தைகள்ல இருந்து அறிவிப்பார் என்று சொன்னால் அந்த தத்லீசுடைய நிலை நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வரக்கூடிய செய்திகள் சஹீஹான செய்தி என்ற வகையில ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறினால் இதா ஹரஜர் ரஜுலு பைத்திஹி மின் பைத்திஹி, ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினால் ஃபகால பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது முழுமையாக சார்ந்து விட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர எனக்கு சக்தி இல்லை என்று அவர் சொன்னார். யுகாலு ஹீனஹிதின் உதியத், அப்படி அவர் சொன்னார் என்றால் அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். வகுஃபியத், அவரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். வஉகியத், அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபதனஹா லஹு ஷியாத்தீன், அவரிடமிருந்து சைத்தான்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருப்பதனால
இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த நேரலையிலே நாம் ஏற்கனவே பலவீனம் என்று சொன்ன செய்தியை திருத்திக் கொண்டு இதுவும் சகியான செய்திதான், இதை தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் என்ற செய்தியை மேலதிகமாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். ஏனென்றால் இந்த செய்தி நாங்க பலவீனம் என்று சொன்னா சில பேர் அதை ஓதுறதை விட்டுறலாம். ஆனா ஆய்வுகள் என்று வருகின்ற நேரத்துல சில செய்திகள் தேடல்களின் ஊடாகத்தான் சில செய்திகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதுதான் இறையச்சத்துக்கு தோதுவாக இருப்பதனால, இறையச்சத்துக்கு நெருக்கமாக இருப்பதனால பலவீனம் என்று இந்த செய்தி சொல்லப்பட்டதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். இது சஹியான அறிவிப்பு. எனவே இந்த 3 துஆக்களையும் ஓதலாம். அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் அனில்ல அவ் அல்லம உள்ளம் என்று வரக்கூடிய துஆவை மோதிக்கொள்ளலாம். அல்லது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அன் அஸில் என்று வரக்கூடிய துஆவை மோதிக்கொள்ளலாம். அல்லது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய துஆவையும் மோதிக்கொள்ளலாம் என்பதை இந்த நேரலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்துக்கான கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் அளித்திருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவற்றுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து பதில்களை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு சில வேளை நாங்கள் சொல்லுகின்ற பதில்களில் தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நமக்கு சுட்டி காட்டினால் அவற்றையும் திருத்திக் கொள்வதற்கு நாம் தாராளமாக தயாராக இருக்கிறோம். நாங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு தான் முக்கியத்துவமே தவிர எந்த நபருக்கு முக்கியத்துவம் இல்லை, வஹீக்கு தான் இந்த மார்க்கத்துல முக்கியத்துவம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நம்மை திருத்திக் கொள்வதற்கு தாராளமாக தயாராக இருக்கிறோம் என்றதை சொல்லிக் கொள்வதோடு, உங்களுடைய கேள்விகள் அனுப்பும் போது உங்களுடைய பெயரை மூளையும் சேர்த்து அனுப்புங்க. அப்பதான் அந்த கேள்விகள் வந்ததற்கான ஆதாரத்தை நாம் பதிவு செய்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இதுவரைக்கும் ஏராளமான கேள்விகள் வந்திருக்குது. அந்த ஒவ்வொன்றுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிரதி புதன்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் நேரலையில் ஊடாக பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நம் ஜமாத்துடைய பணிகளில் உங்களும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.